தமிழ்நாடு தலைகுனியாது என்கிற செய்தியை உங்களிடத்திலே சொல்வதற்காக வருகை தந்திருக்கிறோம். பொறுப்பேற்று கொண்ட பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால், 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்த நாட்டை சீரழித்து விட்டது. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 60 ஆண்டு கால திட்டத்தை 60 மாதங்களில் மாற்றி காட்டுகிறேன். இந்த நாட்டையே உருட்டி போடுகிறேன். இந்த நாட்டை பிரட்டி காட்டுகிறேன். இந்த நாட்டு மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து தருகிறேன் என்று இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டார். 140 மாதங்கள் ஓடிவிட்டது. 60 மாதம் மட்டுமல்ல, 140 மாதங்களில் மரியாதைக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, 140 மாதங்கள் ஆகியும் அவர் சொன்னதை ஒன்று கூட செய்யவில்லை என்பதை நான் இங்கே உங்களிடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுது ஒன்று சொன்னார். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் 15 லட்சத்தை போடுவேன் என்று சொன்னார். போட்டாரா? யாருக்காவது 15 லட்சம் வந்துச்சா? தாய்மார்களே, சற்று எண்ணி பாருங்கள். இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி சொன்ன முதல் பொய் அது. 15 லட்சம் போடுவேன் என்று சொன்னார், போடவில்லை. சரி, 15 லட்சம் இல்லை, ஒரு 1.5 லட்சமாவது போட்டாரா? இல்லை. ஆனால் 1.5 லட்சம் வேண்டாம் ஐயா, பெருமையோடு சொன்னாரே, அவர் போட்டாரா? 15,000 கூட போடவில்லை. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் தாய்மார்களே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாயில் 118 ரூபாயை எடுத்துக்கொண்டவர் தான் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்துட வேண்டும். எப்படி என்று சொன்னால், தலைவர் தளபதி அவர்கள் 1000 ரூபாயை விடுவித்தார்கள். அதுவரையும் நம்முடைய சகோதரிகள் வங்கி பண பக்கமே செல்லாதவர்கள், வங்கியில் 1000 ரூபாய் இருப்பு தொகை வைக்காதவர்கள், பேலன்ஸ் என்று சொல்லுகிற 1000 ரூபாய் இருப்பு தொகை இல்லாதவர்கள். அப்படி 1000 ரூபாய் இல்லை என்று சொன்னால், தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்த 1000ல் 118 ரூபாயை எடுத்துக்கொண்டவர் தான் இந்த மோடி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. இது ஒன்று. அன்பிற்குரிய சகோதரிகளே, மோடி அவர்கள் இன்னொன்றும் சொன்னார். இந்த நாட்டில் இருக்கிற வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை தருவேன் என்று சொன்னார். 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை தருவேன் என்று சொன்ன மோடி, இந்தியாவிற்குள்ள எத்தனை கோடி பேருக்கு நீங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் என்று உங்களால் கூற முடியுமா? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஏறத்தாழ 5 ஆண்டுகளில் கோடிக்கணக்கானவர்களுக்கு தனியார் மற்றும் அரசு வேலைகளை வழங்கி இந்த மக்களை பாதுகாத்திருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போல தமிழ் என்று பேசுவார்கள். இவர் இங்கே வந்தார்னா தமிழில் பேசுகிறது, வணக்கங்கிறது, வாழ்கங்கிறது, இப்படி சொல்லுகிற நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்? வருடந்தோறும் ஒன்றிய அரசுடைய நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற பொழுது ஐயன் திருவள்ளுவர் குறள் மேற்கோளிட்டு வாசிப்பது வழக்கம். ஆனால் மாண்புமிகு பெரியோர்களே, வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற பொழுது தமிழே இல்லாத ஒரு அறிக்கையை அம்மையார் நிர்மலா சீதாராம் வாசித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், தமிழ் படித்தவனெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டியது தான், வேறு வழியில்லை என்று சொல்கிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, ஒரு தாய், அதுவும் தமிழ் பேசுகிறவர், தமிழ் மொழிக்கு சொந்தக்காரி என்று சொல்லிக் கொள்கிறவர், தமிழ் பேசுகிறவர் படித்தால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறவர் தான் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சரும் நிதியமைச்சரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி அந்த தமிழுக்கு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெற்றுத்தந்தார்கள் அன்னை சோனியா அவரிடத்தில் சொல்லி. அந்த செம்மொழிக்கு
120 கோடி ரூபாயும் வழக்காடு மொழியாக இல்லாத, பேசாத மொழியாக இருக்க அல்லாத, எழுத்து வடிவம் இல்லாத மொழியாக இருக்கிற சமஸ்கிருதத்திற்கு 4000 கோடியை வழங்கி தமிழுக்கு துரோகம் செய்தவர் தான் இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய பெரியோர்களே, அது மட்டுமல்ல, மோடி அவர்கள் நம்முடைய மக்கள், உங்கள் வீட்டு பிள்ளை, என் வீட்டு பிள்ளை, இங்கே அமர்ந்திருக்கிற சகோதரர் வீட்டு குழந்தைகளை, பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவித்தொகை அவர் கொடுக்கிற மத்திய அரசிலிருந்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க வேண்டிய தொகை பள்ளி மாணவர்களுக்கு சென்றடைகிற வகையில் பல்வேறு திட்டங்களை, அரசு ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குகிற அந்த தொகை, இப்படி பல்வேறு பணிகளை செய்வதற்காக வழங்கப்படுகிற தொகை நமக்கு இதுவரை 3458 கோடியை விடுவிக்காதவர் தான் ஒன்றியத்தில் இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரியோர்களே, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அன்னை சோனியா காந்தி அவர்களிடத்தில் கேட்டு, நாடு முழுவதும் கொத்து கொத்தாக மரணம் ஏற்படுகிறது, மரணம் ஏற்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பட்டினி சாவு ஏற்படுகிறது, ஏழை மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தந்தால் அந்த திட்டத்தின் வாயிலாக அவர்கள் 100 நாள் பெறுகிற பணம் ஆண்டுதோறும் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் அந்த திட்டத்தை இன்றைய தினம் மூடுல நடத்துகிற வகையிலே இருக்கிற மோடி அரசு 2000 கோடி ரூபாய் அதற்கு வழங்காத மோடி அரசு. அதே போல வீடெல்லாம் குடிநீர் இணைப்பு வழங்குகிற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த குடிநீர் வழங்குகிற திட்டத்திற்கு கூட 3112 கோடி ரூபாயை வழங்காத மோடி அரசு. எடப்பாடியை பற்றி நாம் சொல்ல வேண்டியதில்லை. இது அத்தனையும் ஏற்றுக்கொண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வரலாமா என்கிற ஏக்கத்திலே இருக்கிறவர் அன்பிற்குரிய எடப்பாடி அவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எங்ககிட்ட வந்துட்டாங்க. தம்பி செல்லப்பாண்டியர் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார், அவர் கோயிலுக்கு போனார், கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அந்த ஏழுமலையானே சொல்லிட்டார், முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று ஏழுமலையானே சொல்லிவிட்டார். ஏழுமலையானே சொல்லி தான் ஸ்டாலின் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக 2வது முறையாக வருவார், திமுக 7வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்று ஏழுமலையான் சொல்லி அனுப்பிதான் நம்முடைய எடப்பாடி அவர்கள் இப்போ உளறி கொண்டு இருக்கிறார். என்ன பேசுகிறதே தெரியாமல் பேசுகிறார். அந்த எடப்பாடி எப்படி முதலமைச்சரானார் தாய்மார்களுக்கெல்லாம் நல்லாக தெரியும். எங்கள் ஊர் தான் அந்த அம்மா. எந்த ஊர்? மன்னார்குடி தான். என் ஊர் தான். என் வீட்டிலேருந்து கூப்பிட்டா கேட்கும், சசிகலா ஊர். அந்த ஊரில் இந்த அம்மாவை ஏமாத்துறவன் நம்முடைய எடப்பாடி. அந்த எடப்பாடி அப்படி போய் காலை தொட்டு உளுந்து எழுந்திருச்சு. இல்லை, நாங்கள் சொல்லலை, இதெல்லாம் நீங்கள் டிவியில் பார்த்தா தெரியும், வாட்ஸ்அப்பில் வருது. இப்படி விழுந்து பதவியேற்றவர் எப்போதுமே நன்றியாக இருக்கணுமா இல்லையா? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், தலைவர் தளபதி அவர்கள் இந்த மாதத்தில் மட்டும் 9000 ரூபா கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றியாக இருக்கணுமா இல்லையான்னு நாங்கள் கேட்குறோம். நம்ம ஜனங்களும் நன்றியாக தான் இருப்போம். அடுத்த முறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோன்னு உறுதியாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அம்மா காலில் விழுந்து பொறுப்பேற்ற 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த அம்மா ஜெயிலுக்கு போனதை கூட போய் பார்க்கல. அட பாவி, நீ ஜெயிலுக்கு போனதை பார்க்க வேண்டாம், அந்த அம்மா வந்த பிறகாவது அந்த அம்மாவை பார்த்துருக்கலாம். அது வர்றதுக்குள்ளே சொத்துக்கிட்டெல்லாம் எழுத்துட்டான், எல்லாத்தையும் அபகரித்தது மட்டும் இல்லை, அந்த அம்மாவை எப்படியாவது நடுத்தருவில் நிற்க வைக்க வேண்டும் என்று இன்று வரை அந்த வேலையை பண்ணிகிட்ருக்கார். இப்படி பண்ண காரணத்தினால தான் அதிமுகவிலிருந்து எல்லாரும் எதிர்காலத்தில் ஸ்டாலின் தான் நம்மளை காப்பாற்றுவார் என்று சாரசாரையாக திமுகவில் தன்னைகளை இணைத்து கொண்டிருக்கிறார். தம்பி விஜயபாஸ்கருக்கு கூட அந்த நேரம் வரலாம், அதுக்கு செல்லப்பாண்டியன் தயாராக இருக்கணும். விஜயபாஸ்கர் மட்டும் இல்லை, தமிழினத்தையும் தமிழ் மக்களையும் இந்த மக்களையும்
பாதுகாக்கிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி எடப்பாடி கூட நாளைக்கு திமுகவில் சேரலாம். அவரை தவிர வேறு வழி இல்லை. இந்த தலைவரை விட்டால் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு வேறு ஆட்கள் இல்லை என்று சொல்லி இந்த இயக்கத்தில் தன்னை கூட அவர் ஒப்படைத்துக் கொள்ளலாம். அந்த நிலைமை தான் வரும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இயக்கத்தை காப்பாற்றுகிற மட்டுமல்ல, இந்த இனத்தை காப்பாற்றுகிற தலைவராக இன்றைக்கு வலம் வருகிற ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அன்பிற்குரிய தாய்மார்கள் நிரம்ப இருக்கிறதால் ஒரே ஒரு செய்தி. நம்முடைய இந்திய நாட்டுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் ஒரு கட்டடம் கட்டுறார். இப்போ பொதுவாக இந்த ஊரில் ஒரு கட்டடம் கட்டினா ஊராட்சி மன்ற தலைவர் கட்டடம் கட்டினா அந்த ஊர் சேர்மன் தவிர்ப்பார். அவர் அதுக்கு மேலே இருக்கிறவர். அந்த யூனியனில் கட்டினா ஒரு எம்எல்ஏ கூப்பிடுவான், இல்லைன்னா எம்பியை கூப்பிடுவான், இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அது அவங்க மேலே கூப்பிடுவாங்க. மிகப்பெரிய நாடாளுமன்றம். நானும் ஒரு 15 வருஷம் அந்த நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன். அந்த நாடாளுமன்றத்தை விடுத்து இன்னொரு நாடாளுமன்ற கட்டடம் புதிதாக கட்டுகிறார்கள். அந்த கட்டடத்தை யார் திறக்கணும்? இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் தான் திறக்கணும். இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் தான் திறக்கணும். இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் யார்? பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முர்மு என்ற அம்மையார் அவர்கள் இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர். அவர் திறக்கக்கூடாதுன்னு இவனே திறந்துக்கிட்டான். எங்கள் தலைவர் கூட சட்டமன்றத்தை புதிதாக கட்டினார்கள். இப்போ அந்த அம்மா அதை ஆஸ்பத்திரியாக மாட்டிட்டு எங்களுக்கு ஒன்றும் கருத்து வேறுபடலை. எங்கள் தலைவர் மீண்டும் ஆட்சிக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை, அக்கறை கொள்ளவில்லை. அந்த கட்டிடத்தை அன்றைய தினம் பிரதம அமைச்சராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களை அழைத்து வந்ததால் சட்டமன்றத்தை திறக்க வைத்தார்கள். அன்னை சோனியா அவர்களுடைய தலைமையில். சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரிகளே, அன்னை சோனியாவும் கணவனை இழந்தவர், முர்முவும் கணவனை இழந்தவர். அன்னை சோனியா தலைமையில் தலைவர் தளபதி அவர், தலைவர் மாண்புமிகு முத்துவேல் அவர் கருணாநிதி அவர்கள் அந்த கட்டடத்தை திறக்க வைத்தார்கள். ஆனால் இன்றைய தினம் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சராக இருக்கிற மோடி அவர்கள் அந்த கட்டடத்தை திறக்க விடாமல் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து தானே திறக்கிற மோசமான இரட்டை வேடம் போடுகிற நிலையிலே தான் இந்த நாட்டுடைய பிரதம அமைச்சர் இருக்கிறார். அன்பிற்குரிய பெரியோர்களே, நம்முடைய தலைவர் இங்கே எல்லோரும் பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னதைப் போல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து பல்வேறு திட்டங்களை, இந்த தொகுதிக்கு செய்த திட்டங்களையெல்லாம் நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் பட்டியல் போட்டு குறிப்பிட்டு சொன்னார்கள். தலைவர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மிக கொடுமையான வியாதி கொரோனா என்கிற வியாதி. அந்த கொரோனா என்கிற கொடுமையான வியாதியின் பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஒரு 5000 தர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அன்றைய தினம் எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டார்கள். கொடுத்தாங்களா? அன்றைய தினம் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவரிடத்தில் கேட்டார், ஒரு 5000 கொடுங்கன்னு. கொடுக்கல. ஆனால் பொங்கல் வருகிறது என்றவுடன் ஒரு அரை கரும்பை கொடுத்துட்டு 1000 ரூபா பணத்தை கொடுத்தான். ஆனால் அதன் பிறகு வந்த முதலமைச்சர் தலைவர் அவர்கள் சொன்னார், நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், நான் முதலமைச்சரானால் நான் 5000 போக மீதம் 4000 ரூபாயை தருவேன் என்று சொன்னார். அத்தனை பேருக்கு 4000 ரூபா பணம் கொடுத்தோமா இல்லையா? வந்துச்சா இல்லையா? 4000 மட்டும் இல்லை, 13 பொருட்கள், சோம்பு, சீரகம், மஞ்சள், சோப்பு, குளியல் சோப்பு, துணி சோப்பு, அரிசி, இப்படி 14 பொருட்கள் இணைந்த ஒரு பெட்டகத்தோடு 2000 என்று 2 முறை 4000 ரூபாயை வழங்கி இந்த மக்களை பாதுகாத்த தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை தயவு செய்து தாய்மார்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த தலைவன் தான் நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்
என்னுடைய தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னார். அப்படி 1000 ரூபாய் வழங்குகிற தொகை இதுவரை 29,000 ரூபாயை பெற்றிருக்கிறீர்கள். நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ நாடு முழுவதும் 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 3,18,083 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இம்மாதத்தில் மட்டும் 5000. போன மாதத்தில் தம்பி சொன்னது மாதிரி 3000. அதில் ஒரு எப்பொழுதும் வழங்குற 1000, 4000. இது மட்டுமல்ல சகோதரிகளே, இந்த 2000 யாரும் இனிமேல் நிறுத்த முடியாது. இதை நிறுத்துறதுக்கு பார்த்தா நம்முடைய தாய்மார்களை சற்று கவனியுங்கள். இந்த 1000ஐ நிறுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக இருந்தார்கள். ஆதலால் தான் உடனடியாக மீண்டும் நம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இருக்கிற இடைவெளியில் இருக்கிற 3 மாதத்திற்கும் 3000, 2000 கோடைகால நிதியாக வழங்கப்படும் என்று சொல்லி வழங்கியிருக்கிறார். இந்த கோடைகால நிவாரண நிதி ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்கிற செய்தியையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மகளிர் விடியல் பயணம். முன்னாடியெல்லாம் பஸ்ஸில் ஏறினோன்னா நீங்கள் ஏறினோன்னா என்ன கேட்பார் கண்டக்டரு? டிக்கெட்டுமா. பஸ்ஸில் ஏறணுன்னா என்ன கேட்பார்? டிக்கெட் கேட்பார். இப்போ யாராவது உங்களை டிக்கெட் கேட்குறாங்களா? டிக்கெட் கேட்குறது மட்டும் இல்லை, உங்களை மரியாதை குறைவாக நடத்தி விடக்கூடாது என்கிற உத்தரவையும் போட்டிருக்கிறார். நீங்கள் எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம். எந்த இடத்துல பஸ்ஸு நிற்குதோ அங்கே போய் இறங்கிக்கலாம். அப்படி ஒரு மகத்தான திட்டத்தின் வாயிலாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 17,50,000 கோடி, ஏறத்தாழ 17,50,00,000 முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். நம்முடைய மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 1,13,809 மகளிர் பயணிக்கிறார்கள். எவ்வளவு? 1,13,809 பேர். இப்போ அந்த 1,13,809 பேரும் மு.க. ஸ்டாலினுக்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நன்றியாக இருப்பார்களா, இருக்க மாட்டார்களா? நினைக்க மாட்டாங்களா? கண்டக்டர் டிக்கெட் கேட்கும்போது பணம் கொடுக்க வேண்டியதில்லை, அதுக்கு ஸ்டாலின் தான் காரணம், ஸ்டாலின் பஸ்ஸு தான் காரணம்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படித்தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இது 63,000 முறை திருநங்கைகள். இந்த திருநங்கைகள் பேரை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் பெயர் மாற்றினார். அப்போ எல்லாம் அழியும்பா, அது எந்தெந்த பேரை சொல்லி அவர்கள் பேரில் அழைத்தாங்க. ஆனால் கலைஞர் அவர்கள் திருநங்கை என்கிற பெயரை சுட்டி அந்த சமூகத்திற்கு பெருமை கூட்டிய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். மட்டும் அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளி, அதே போல தான் மாற்றுத்திறனாளி ஒருத்தன் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடியெல்லாம் கூணு, குருடு, நொண்டி அப்படிம்பா, ஊனமுற்றவர்மா. ஆனால் இப்பொழுது அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்று சட்டமும் போற்று மாற்றுத்திறனாளி என்கிற பெயரை கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படி அந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும் 11,17,000 முறை இதுவரை இந்த மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் பயணித்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, அதே போல் புதுமை பெண் திட்டம் நாடு முழுவதும் 6,95,296 கல்லூரி மாணவிகள் மாதந்தோறும் 1000 பெற்று வருகிறார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 12,744 மாணவிகள் பயனடைந்துள்ளனர். காலை உணவு திட்டம் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் கவிதை அவர்களும் தம்பி செல்லபாண்டியன் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த காலை உணவு திட்டம் இது மகத்தான திட்டம். கனடா நாட்டில், அமெரிக்காவுக்கு மேலே இருக்கிற கனடா நாட்டில் அந்த திட்டத்தை பாராட்டி அந்த திட்டத்தை அங்கே தொடங்கியிருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற தலைவராக இருக்கிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் நான் கூட காலை உணவின்றி பள்ளிக்கு செல்கிற நிலையில் இருந்தவன். என்னை பற்றி அண்ணன் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு, பரமேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஆமாம், என்னுடைய தந்தை 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் என்னுடைய தாயார் இன்றும் உயிரோடு இருக்கிறார், வயது 101. அவர் எங்களெல்லாம் நாங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே வயல் வேலைக்கு சென்று விடுவார். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி தான் என்ன மாதிரி சுற்றிட்டு இருப்பார் அரசியல் என்று. அவர்கள்தான் வயலை கவனித்து வந்தார்கள்.
அவர்கள் தினமும் 5 மணிக்கெல்லாம் வயலுக்கு சென்று விட நாங்கள் பார்ப்பது அரிதாக தான் இருந்தது. அப்படி வயலுக்கு செல்கிற எங்களுடைய தாயார் எங்களுக்கு உணவு இல்லாமல் நானும் என்னுடைய சகோதரியும் பள்ளிக்கு செல்கிற நிலையில் இருந்தோம். அந்த மாதிரியான நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்று தான் இன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாய்க்குள்ளத்தோடு அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இது மட்டுமல்ல சகோதரிகளே, நம்முடைய தமிழிந்து என்கிற பத்திரிகை வெளிவருகிறது. அந்த தமிழிந்து பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒருத்தர் கட்டுரை எழுதுவார். சமஸ் என்கிற பத்திரிகையாளர் மன்னார்குடியைச் சேர்ந்தவர், இப்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை எழுதி பாராட்டியிருந்தார் நம்முடைய முதலமைச்சரை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அந்த சமஸ் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், தாய்மார்களே சற்று கவனியுங்கள், நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அவரை பேட்டி காணுவதற்காக நேர்காணலுக்காக அவரிடத்தில் சென்று நேர்காணல் முடித்துவிட்டு வருகிற பொழுது அவரிடத்தில் என்னுடைய கோரிக்கை என்று சொன்னேன். என்ன கோரிக்கை என்று கேட்டார். யார் கேட்டது? அம்மையார் ஜெயலலிதா. ஒன்றுமில்லை, காலையிலே தொழிலாளர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள், அவருடைய நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற பொழுது காலை உணவில்லாமல் செல்கிறார்கள். ஆக மாண்புமிகு முதலமைச்சர்கள் தாயுள்ளத்தோடு ஒரு தாயாக இருக்கிற நீங்கள் அதை உணர்வீர்கள் என்கிற காரணத்தால் உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறேன், காலை உணவு திட்டத்தை தொடங்குங்கள் என்று அவரிடத்தில் கேட்டேன். நான் சொல்லலை, நடுப்பக்க பத்திரிகையாளர் சமஸ் என்கிற பத்திரிகையாளர் எழுதியது, வாழ்த்தியது. அவர் சொன்னார், அந்த அம்மா 5 ஆண்டுகளில் செய்து பிடிக்கவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு வந்த ஓபிஎஸ் அவர்களை பார்த்து இதே கோரிக்கையை வலியுறுத்தினேன், அவரும் அதை செய்யவில்லை. அதன் பிறகு 4 ஆண்டுகள் இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வந்த எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்டேன், அவராவது செய்வாரா என்று பார்த்தேன், செய்யவில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, எந்த கோரிக்கையும் வைக்காமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை நிறைவேற்றியிருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்று நடுப்பக்க பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் பாராட்டினார். அப்படிப்பட்ட அந்த திட்டத்தின் வாயிலாக நம்முடைய நாடு முழுவதும் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் பயன்படுகிற மகத்தான திட்டம். நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1430 தொடக்கப் பள்ளிகளில் 65,887 மாணவ மாணவிகள் பயன்படுகிற மகத்தான திட்டம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இதில் யாராவது ஒரு குடும்பம் விட்டுருக்குமா? அத்தனை குடும்பங்களுக்கும் பார்த்து உதவி செய்கிற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதே போல தான் இல்லம் தேடி கல்வி. அந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை, எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக, அந்த திட்டம் என்ன? இப்போ அந்த திட்டத்தில் வீட்டுக்கே வந்து கல்வி சொல்லிக் கொடுக்கறது. அப்படி சொல்லிக் கொடுப்பதன் வாயிலாக மாணவ செல்வங்கள் பயன்படுகிற அருமையான திட்டம் அது. அப்போ வந்து ஆன்லைன் கிளாஸு, எல்லாருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்க முடியுமா? அந்த ஃபோன் வாங்குறதுக்கே 15,000 அப்படி என்கிற மோசமான நிலையை உணர்ந்து தலைவர் தளபதி அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு ஆன்லைன் மூலமல்ல, இல்லம் தேடி திட்டத்தின் வாயிலாக 11,649 மாணவ செல்வங்கள் பயன்படுகிற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம். மாணவர்களும் 1000 ரூபாய், மாணவிகளுக்கு எப்படி 1000 கொடுக்குறோமோ அதே போல் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. நான் முதல்வன் திட்டம். அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்றவர்கள் ஏறத்தாழ இந்த ஆண்டு மட்டும் 2025-26 59 பேர் தமிழ்நாட்டிலிருந்து குடிமைப் பணிக்கு IAS, IPS, IFS, IRS போன்ற பணிகளில் தேர்வு பெற்றவர்கள் 59 பேர். அதில் நான் முதல்வன் திட்டத்தில் மட்டும் இணைந்து வெற்றி பெற்றவர்கள் 52 பேர். இதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி அந்த 52 பேரில் செங்கோட்டையைச் சேர்ந்த பஸ் கண்டக்டர், அவருடைய மகள் இன்பா என்கிற சகோதரி IPS போலீஸ் ஆஃபீஸராக, போலீஸ் காவல்துறை கண்காணிப்பாளராக இன்றைய தினம் பணி பெற்று பணியிலிருந்து எப்பொழுது அந்த
பயிற்சி முடித்து வேலைக்கு செல்கிற நிலையில் இருக்கிறார். அதற்கு காரணமும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான். நான் ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பாக காரிலே வருகிற பொழுது எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற திருவாரூரிலிருந்து இளங்கோவன் என்கிற ஒரு சகோதரன் எங்களை அழைத்தார். ஏன் என்று கேட்டேன். என்னுடைய மகள் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார், நான் முதல்வன் தேர்வின் மூலமாக என்று சொல்லிவிட்டு சொன்னார். நான் ஒரு சிவில் கம்பெனியில் டிரைவராக இருக்கிறேன், என் பொண்டாட்டி கூலி தொழிலாளி, 100 நாள் வேலைக்கு செல்ல இடத்தை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்கிற வகையில் அவ்வளவு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கூட உயர்ந்த பொறுப்புக்கு வர வேண்டும் என்று உழைத்து அவர்களை வெற்றி பெற வைத்திருக்கிற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இங்கே பல்வேறு செய்திகளை சொல்லியிருந்தாலும் நிறைவாக ஒன்று தாய்மார்களுக்காக ஒன்று, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் வழிகாட்டுதலோடு மத்திய அரசு ஆட்சியில் இருக்கிறபோது ஒரு பவுன் விலை 28,000 ரூபா. இன்றைக்கி பவுன் விலை எவ்வளவு? 1,18,000 ரூபா. இன்றைக்கி 1,200 ரூபா ஏறி இருக்கு. இந்த யாருக்கு காரணம்? யார் காரணம்? உங்கள் தாத்தா மோடி தான் காரணம். அந்த மோடியை கேட்கணுமா இல்லையா? ஏயா நான் நடவு நட்டு வேலை பார்த்து 100 நாள் சம்பளத்தை வாங்கி சேர்த்து வச்சு ஒரு அரை பவுன் என் பொண்ணுக்கு நகை வாங்கி ஒன்று இப்போன்னு நினச்சேன், இது மாதிரி விலையை ஏற்றிருக்கியா படுபாவி, நீ நல்லா இருப்பியான்னு யார் கேட்கணும்? நீங்கள் தானே கேட்கணும், தாய்மார்கள் தான் கேட்கணும். அவ்வளவு மோசமான விலையை இந்த தினம் உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் டீசல், நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது டீசல் விலை 58 ரூபா, இன்றைக்கி 92 ரூபா. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது 71 ரூபா, இன்றைக்கி 102 ரூபா. இது ஒன்றிய அரசு மூலமாக இருக்கிற மோசமான நிலை. இப்படி மட்டும் இல்லை, தாய்மார்கள் அதிகம் பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர், சமையல் எரிவாயு 410 ரூபாய்க்கு வாங்கினோம். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆதரவோடு டெல்லியில் ஆட்சி நடக்கிற பொழுது 410 ரூபா. இன்றைக்கி விலை என்ன? 853 ரூபா. இப்படி உயர்ந்து இருக்கிறதுக்கு மோசமான நிலையை உருவாக்கி இருக்கிற அரசு தான் ஒன்றியத்தில் இருக்கிற மோடி அரசு என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே போல் தலைவர் கலைஞர் அவருடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட இலவச மின்திட்டம் இப்பொழுது தற்பொழுது வரை ஏறத்தாழ 10 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் 1,90,000 மின் இணைப்புகள் மட்டும் வழங்கப்பட்டது. ஆனால் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் 2 லட்சம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் ஏறத்தாழ நம்முடைய மாவட்டங்களில் நிரம்ப வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்பிற்குரிய பெரியோர்களே, நம்முடைய தலைவர் அவர்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் நாட்டு மக்களை எதிர்காலத்தில் இந்த நாட்டை வளமான நாட்டாக மாற்றுவதற்கு இயக்கம் சாதாரண சாமானிய மக்கள் வாழ்வில் உயர்வதற்கான திட்டங்களை தந்திருக்கிற அந்த முதல்வர் அவர்கள் யாருக்கும் தலைகுனிய மாட்டோம், யாரையும் தலைகுனிய விடமாட்டேன் என்கிற உணர்வோடு உரிமையோடு இன்றைய தினம் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த முதலமைச்சருக்கு உங்களுடைய ஆதரவினை தர வேண்டும். தம்பி நம்முடைய விஜயபாஸ்கரை பற்றி சொன்னார். நிச்சயமாக அவருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்ட தோல்வி, அதில் யாரும் எந்த விதமான ஐயப்பட வேண்டிய அவசியமில்லை. புதுக்கோட்டையில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளும் 6 இப்போ 5 அது 6 சட்டமன்ற தொகுதிகளும் திமுகவின் கோட்டையாக மாறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.